வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். அதாவது தமிழ்நாடு அரசின் அடுத்த பட்ஜெட் தொடர்பாக தற்போது கல்வித்துறையை சேர்ந்தவங்க மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் உருவாகி வருது. குறிப்பாக ஆசிரியர் பணி நியமனம், டெட் தேர்ச்சி மதிப்பெண், காலி பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பட்ஜெட்டில் ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அந்த பட்ஜெட்டில் பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும். அதில் பள்ளி கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போது ஆசிரியர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் என்னென்னா, டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்படுமா அப்படின்றது தான். இதுதான் தற்போது முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்பது நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வரும் ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண் என்ற அளவில் தேர்ச்சி மதிப்பெண்ணை நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பேசப்பட்டு தான் வந்துட்டுருக்குது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். டெட் தொடர்பாக ஒரே மாதிரியான தேர்வு நிலை மட்டும் இல்லை. பொதுவாக பேசப்படும் காமன் டெட் ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நடத்தப்படக்கூடிய அந்த ஸ்பெஷல் டெட் தொடர்பான விஷயங்களும் கூடவே இருக்குது. இதனால் பாஸ் மார்க்கு குறைப்பு என்ற அறிவிப்பு வந்தால் அது காமன் டெட்டுக்கு மட்டும் வருமா, இல்லை ஸ்பெஷல் டெட்டுக்கும் பொருந்துமா, அல்லது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான தேர்ச்சி மதிப்பெண் நிர்ணயிக்கப்படுமா என்பது தான் அடுத்த முக்கியமான கேள்வியாக எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. தற்போது பரவி வரும் தகவல்களின் அடிப்படையில் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைப்பது தொடர்பாக அரசு தரப்பில் ஆலோசனை நடைபெற்றிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் காமன் டெட், ஸ்பெஷல் டெட் என்று தனித்தனியாக அதிகாரப்பூர்வமாக என்ன முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பது இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படலை. எனவே இந்த விஷயத்தில் அதிகாரப்பூர்வ பட்ஜெட் அறிவிப்பு வெளியாகும் வரை நாம் உறுதியாக எந்த ஒரு முடிவையுமே சொல்ல முடியாது. அடுத்ததாக ஸ்பெஷல் டெட் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்பெஷல் டெட் எழுதுகிறவங்க அவங்களுடைய முந்தைய பணி அனுபவம் உள்ளிட்ட தகுதிகளின் அடிப்படையில் தான் கூடுதல் மதிப்பெண் அல்லது வெயிட்டேஜ் கிடைக்கும் சூழல் இருப்பதா இந்த விவகாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. இதன் காரணமாக தேர்வில் எடுக்கப்படும் மதிப்பெண்ணுடன் அனுபவத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்களும் ஒரு சிலருக்கு முக்கியமானதாக இருக்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒருவர் தேர்வில் எதிர்பார்த்த அளவுக்கு அதிக மதிப்பெண் எடுக்கலை அப்படின்னாலும் அவருடைய முந்தைய ஆசிரியர் பணி அனுபவத்திற்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய அந்த கூடுதல் மதிப்பெண் அவங்களுடைய மொத்த மதிப்பெண்ணில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதுதான் ஸ்பெஷல் டெட் மற்றும் பொதுவான டெட் நடைமுறைகளுக்கு இடையே பேசப்படும் முக்கியமான வித்தியாசத்தில் ஒன்றா பார்க்கப்படுது. அதனால தான் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் ஒரே மாதிரியாக இருக்கணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு தேர்வுக்கு ஒரு தேர்ச்சி மதிப்பெண்ணும் மற்றொரு தேர்வுக்கு வேறு தேர்ச்சி மதிப்பெண்ணும் இருந்தால் அடுத்த கட்ட ஆசிரியர் நியமன நடவடிக்கைகளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதா சிலர் சொல்லிகிட்ருக்காங்க. குறிப்பாக தனியார் பள்ளிகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர் பணியை எதிர்பார்க்கும் தேர்வர்கள் தங்களுடைய டெட் மதிப்பெண்ணை அடிப்படையாக வச்சு அடுத்த கட்ட நியமன தேர்வுகளில் போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கலாம். அதனால் அனைவருக்கும் ஒரே மாதிரியான தேர்ச்சி அளவுகள் இருந்தால் நடைமுறை எளிதாக இருக்கும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்குது. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் வருவோம். அதாவது டெட் தேர்வு முடிவுகள் தொடர்பாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் இருப்பதாக தகவல்கள் பேசப்படுது. குறிப்பாக தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பான விவகாரம் தெளிவாகக்கூடிய, அதாவது அந்த விவகாரம் தெளிவாகும் வர முடிவுகளை வெளியிடக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க. இதன் காரணமாக டெட்டு தேர்வு முடிவு வெளியாவதில் தாமதம் ஏற்படுமா என்ற கேள்வியும் தேர்வர்கள் மத்தியில் எழுந்திருக்குது. ஆனால் இங்கேயும் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது மட்டும் ஒரு இறுதி முடிவு என்று அர்த்தம் கிடையாது. ஏன்னா வழக்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நீதிமன்றம் என்ன உத்தரவு வழங்குகிறது, அரசு என்ன முடிவு எடுக்குது என்பது தான். அதோட அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும். எனவே தற்போது தேர்வர்கள் தேவையில்லாமல் பதற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதிகாரப்பூர்வ நீதிமன்ற உத்தரவு அல்லது அரசு அறிவிப்பு வெளியாகும் போது மட்டுமே அந்த முடிவை நம்ம உறுதி செய்ய முடியும். இப்போதைக்கு அனைவருடைய கவனமும் வரக்கூடிய பட்ஜெட் அறிவிப்பை நோக்கி தான் இருக்கும். குறிப்பாக டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு தொடர்பாக ஏதேனும் அறிவிப்பு வருகிறதா, அல்லது காமன் டெட் மற்றும் ஸ்பெஷல் டெட் ஆகியவற்றுக்கு ஒரே தேர்ச்சி மதிப்பெண் நிர்ணயிக்கப்படுமா, அடுத்தது ஆசிரியர் காலி பணியிடங்கள் குறித்து புதிய அறிவிப்பு வருமா, ஆசிரியர் நியமன நடவடிக்கைகள் எப்போது தொடங்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா காமன் டெட் எக்ஸாம் எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அரசு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக புதிய நலத்திட்டங்கள் ஏதேனும் அறிவிக்கப்படுமா என்பது போன்ற பல கேள்விகள் வந்து பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு தொடர்பாக தற்போது பரவி வரும் தகவலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது அரசு பட்ஜெட்டில் அறிவித்த பிறகு, அதாவது அரசு வந்து பட்ஜெட் அறிவித்த பிறகு அல்லது சம்மந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ துறை அறிவிப்பு வெளியிட்ட பிறகோ தான் அதை வந்து நம்ம உறுதி செய்யப்பட்ட தகவலாக எடுத்துக்கணும். அதுவரை இதை ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஆலோசனை தொடர்பான தகவலாகவும் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதே போல் நீதிமன்ற வழக்கு தொடர்பாகவும் அதிகாரப்பூர்வ உத்தரவை பார்த்த பிறகு அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். எனவே டெட்டு தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து இருக்கும் அனைவரும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. வரக்கூடிய பட்ஜெட்டில் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறித்த அறிவிப்பு வருமா, வந்தால் அது காமன் டெட்டுக்கா இல்லை ஸ்பெஷல் டெட்டுக்கா அல்லது ரெண்டுக்குமே பொதுவான அறிவிப்பாக இருக்குமா என்பது தான் தற்போதைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கு அது பொருந்தும், ஆசிரியர் வேலைவாய்ப்பில் அதன் தாக்கம் என்ன என்பது தெளிவாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். டெட்டு டிஆர்பி மற்றும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியாகும் போது அதிகாரப்பூர்வ தகவல்களை அடிப்படையாக வச்சு அதை வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.